ஹலோ பசங்களா, நம்ம இன்றைக்கி வந்து ஒன் டைப் ஆஃப் பிரியாணி செய்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம வந்து தாபா ஸ்டைல் பிரியாணி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதனால் சிக்கன் எடுத்திருக்கேன். அப்புறம் வெங்காயத்தை வந்து இந்த கிரேட்டரில் சீவினேன். இல்லை மெல்லிஸாக சீவணும், ஏன்னா நம்ம வந்து ஃப்ரைடு ஆனியன் செய்ய போகிறோம். இதை வந்து எண்ணெயில் போட்டு வறுக்கணும். அதனால் எவ்வளோ மெல்லிஸாக முடியுமோ சீவி அப்படியே ஒன்றரை வச்சுருங்க. அப்படியே வளர்ந்துட்டுருக்கட்டும். பிரியாணி மசாலா இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். புதினா வேணும், மல்லி வேணும், அப்புறம் எண்ணெய், தயிர், மிளகாத்தூள், மல்லித்தூள், பச்சை மிளகா, உப்பு, மஞ்சத்தூள், எலுமிச்சம்பழம். இது இல்லாமல் ரம்பை இலை வேணும். அது தவிர இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க, ஏன்னா இது டக்குன்னு கருகிடும். இதுதான் கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கும். நம்ம இது மட்டும் டைம் எடுக்கிற வேலையாக இருக்கும் இந்த பிரியாணி செய்யும்போது. இந்த எண்ணெய் வந்து நம்மளுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து மேரினேஷன் ஆரம்பிச்சிடலாம். சிக்கன், ரம்பை இலையை வந்து சும்மா பிச்சு போட்டுக்கோங்க. பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்தது மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் கலந்தது, தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கறிக்கு தேவையான அளவுக்கு ஃபுல் உப்பையுமே இப்போ போட்டுடணும். அப்புறம் பத்தலன்லாம் போட முடியாது. புதினா, அப்புறம் மல்லி எல்லாம் நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தயிர் நான் வந்து கொஞ்சம் நிறையா தான் செய்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து 1/2 கிலோவுக்கு மட்டும் அளவு போடுறேன். அதுவே தாராளமாக 4 பேர் சாப்பிட்லாம். பிரியாணி மசாலா நம்ம இனிமேட்டுக்கு தனியாலாம் அதில் மசாலா போட போகிறதில்ல, தாளிப்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் எவ்வளோ மசாலா வேணுமோ நம்ம இப்பயே போட்டுருணும். ஒரு ஃபுல் லெமன், கொட்டையெல்லாம் போட்டாதீங்க. கொட்டையெல்லாம் போட்டிங்கன்னா வாயில் படும்போது ரொம்ப கசக்கும். இல்லை வெறும் லெமன் ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்காங்க. அடுத்தது வந்து ஃப்ரைடு ஆனியன். அந்த ஆனியன் வறுத்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அது ஊற்றிக்கலாம். எல்லா எண்ணெயும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இந்த ஆனியனும் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 25% மட்டும் எடுத்து வைக்கணும், ஏன்னா மறுநாள் தான் நான் இப்போ வந்து மேரினேஷன் மட்டும்தான் பண்ணி வைக்க போகிறேன். மேரினேஷன் வந்து ஒரு மினிமம் 6 ஹவர்ஸாவது ஊறணும். நான் வந்து இன்றைக்கி ஈவினிங் கலந்து வச்சுட்டு நாளைக்கு தான் பிரியாணி செய்ய போகிறேன். அதனால் நாளைக்கு பிரியாணி தம் போடுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன் வேணும். அதனால் வறுத்ததில் வந்து 25% வந்து பிரியாணிக்கு எடுத்து வச்சுருங்க. மீதி எல்லாம் மேரினேஷனில் போட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மறந்துட்டேன், அதையும் போட்டாச்சு. எல்லாம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதையும் நல்லா பிசைஞ்சு நல்லா கலந்து விடும்போது நல்லா நல்லா அமுக்கி பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மேரினேஷன்லாம் சிக்கனுக்குள்ளார இறங்கும். நல்லா கலந்து விடுங்க. நம்ம கலந்து விடும்போதே எண்ணெய் வந்து தெரியணும், மேலே அப்படியே ஷைனிங்காக தெரியணும். அது தெரியாததுனால நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன்.
இது வந்து நல்லா ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து போடுங்க. நல்லா அமுக்கி விட்டு மூடி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. நல்லா டைட்டாக மூடிடுங்க, இல்லைன்னா ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக அந்த மசாலா ஸ்மெல் வரும். நல்லா ஏர் டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மறுநாள் ஆயிடுச்சு. பிரியாணி செய்யறதுக்கு ரைஸ் நான் இண்டியா கேட் தான் எடுத்துக்கிறேன். புதினா, மல்லி அதெல்லாம் வேணும். அது வந்து இது வந்து கேவ்ரா வாட்டர். கேவ்ரா வாட்டர் வந்து அமேசான்லேயே கிடைக்குது, பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இது ரோஸ் வாட்டர். இது ரெண்டும் போட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இது வந்து ஷாஜீரா பிரியாணி மசாலா. குங்குமப்பூ. குங்குமப்பூ வந்து என்ன செய்யணுன்னாக்கா பாலில் போட்டு நல்லா ஊற வச்சிடணும். குங்குமப்பூ இது வந்து குங்குமப்பூ இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரு கலரோ இல்லை மஞ்சள் தூளோ கூட போட்டு வச்சுக்கலாம். அரிசியை வந்து நல்லா கழுவி 1/2 hour ஊற விட்டுருங்க. 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. இன்னொரு பாத்திரத்தில் நெய்யாவது எண்ணெயாவது ஒரு கோட்டிங் மாதிரி மட்டும் கொடுத்துக்கோங்க. நம்ம எதையும் வதக்க போகிறதில்ல, தாளிக்க போகிறதில்ல. இந்த சிக்கனை வந்து அதில் அடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கோட்டிங் மட்டும் எண்ணெயோ நெய்யோ தடவிடுங்க. இந்த சிக்கனை வந்து ஒரு பீஸாக எடுத்து நல்லா இது மாதிரி அடுக்கி வச்சிடலாம். ஒரு பீஸுமே பாத்திரத்தை வந்து தொட்டுக்கிட்டு இருக்கணும். ஏன்னா நம்ம இதை வதக்கெல்லாம் போகிறதில்ல, நம்ம இப்படியே தான் தம் வைக்க போகிறோம். அப்போ வந்து எல்லா கீழே இருக்கிற பீஸ் எல்லாத்துலேயுமே அந்த ஹீட்டு பட்டு அது லைட்டாக ஒரு ஃப்ரையான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். மேலே இருக்கிற பார்ட் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். நம்ம இதுக்கு மேலே தான் அரிசி போட்டு தம் கொடுக்க போகிறோம். இப்போ என்ன ஆகும்னா அந்த சிக்கனோட ஃப்ளேவர் ஃபுல்லாக ரைஸில் ஏறும். சிக்கனில் மசாலா இருக்கிற ஃப்ளேவர் ஃபுல்லாக அப்படியே ரைஸில் ஏறும். சிக்கன் வந்து கீழே ஃப்ரை ஆன மாதிரி இருக்கும், மேலே வந்து சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். நம்ம எப்போவும் செய்கிற பிரியாணி மாதிரி இருக்காது. இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பீஸுமே பாத்திரத்தில் வந்து டச் ஆகிட்டு இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மீதி மசாலாலாம் எடுத்து அப்படியே மேலாப்பில் போட்டு விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. ஷாஜீரா போட்டுக்கோங்க. ஷாஜீரோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த ரைஸில் ஏறும், அதனால தான் போடுறோம். அதுக்கப்புறம் ரைஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் வந்து கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலேயே போடுறேன். ஏன்னா நிறைய செய்கிறேன், நான் கிட்டத்தட்ட 1 கிலோ ரைஸ் செய்கிறேன். அடுத்தது வந்து உப்பும் வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. அதாவது தண்ணியில் வந்து உப்பு சுல்லுன்னு இருக்கணும், அப்போ தான் அந்த ரைஸில் வந்து அந்த உப்போட டேஸ்ட் வந்து ஏறும். பிரியாணி மசாலா இது சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். எல்லாத்தோட ஃப்ளேவரும் ரைஸில் ஏறுறதுக்காக தான் நம்ம வந்து அரிசியை போடும்போது இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசியை போடுறோம். அரிசி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 60% வேகணும். எது 60% டவுட் இருந்துச்சுனாக்கா 5 to 6 மினிட்ஸ் அவ்வளோதான். அதுக்கு மேலே வேக வைத்தேன். கொதி வந்ததும் 5 to 6 மினிட்ஸ், அதான் கணக்கு. கேவ்ரா வாட்டரை வந்து நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதை வந்து டைரெக்டாக ஊற்றக்கூடாது. ஒரு ஸ்பூன் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கேவ்ரா வாட்டர் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டைரெக்டாக ஊற்றுனீங்கன்னா அது ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப அந்த ஃப்ளேவர் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணியில் கலந்து ஊற்றிக்கலாம். ரோஸ் வாட்டர் வந்து நம்ம டைரெக்டாகவே அப்படியே போட்டுக்கலாம், அது அந்த அளவுக்கு ஃப்ளேவர் இருக்காது.
நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசியெல்லாம் நல்லா நீளமாக ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து பாலில் குங்குமப்பூவையும் கலந்து வச்சிட்டோம். இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி தம் போடுறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கணும். நம்ம இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல, சும்மா சிக்கனை மட்டும் அப்படியே கலந்து வச்சுருக்கோம். என்ன பண்ணணும், இந்த ரைஸை வந்து எடுத்து தண்ணியெல்லாம் இல்லாமல், லைட்டாக தண்ணி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நிறுத்து அந்த சிக்கன் மேலே வந்து அப்படியே பரவலாக போடுங்க. எல்லா ரைஸையும் போட்டுருங்க அது மேலே. எல்லா ரைஸையும் போட்டு நல்லா அப்படியே பரவலாக்கி விட்டுறணும். இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா, குங்குமப்பூவும் பாலும் இருக்குல்ல, அதை அப்படியே ஊற்றி விட்டுருங்க. சும்மா ஒரு கலர் கொடுக்கும், கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு தான். அடுத்தது வந்து நெய்யையும் அதே மாதிரி தான் பரவலாக, ரொம்பலாம் வேண்டாம், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய். ஃப்ரைடு ஆனியன், இந்த வெங்காயத்தையும் நீங்கள் நல்லா அப்படி பரவலாக போட்டு விட்டுருங்க. எல்லாத்தையும் பரவலாக போடுறத கவனமாக பண்ணுங்கள், ஒரே இடத்துல குமிச்சு போட்டுறாதீங்க. புதினா மல்லி, அடுத்தது வந்து கேவரா வாட்டர், அடுத்தது வந்து நம்ம ரோஸ் வாட்டர் போட்டுடலாம். ரோஸ் வாட்டர் வந்து நம்ம தண்ணியிலலாம் கலக்க வேண்டாம், டைரெக்டாக அப்படியே ஊற்றி விட்டுருங்க. அவ்வளோதான். இதை வந்து மூடி போட்டு மூடிடுங்க. இந்த தட்டில் வந்து ஓட்டை இருக்குது, 3 ஓட்டை, அதுலேயே ஸ்டீம் வெளில போயிடும். அதுக்காக நான் கொஞ்சமாக கோதுமை மாவை கலந்து மூடி வைக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணுனாக்கா, 5 மினிட்ஸ் வந்து டைரெக்டாக அடுப்பில் வைங்க. அதுக்கப்புறம் தோசைக்கல்லை வச்சு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து சிம்மில் ஃபுல்லாக வச்சுடுங்க. வச்சுட்டு 20 மினிட்ஸ் செட் பண்ணிடுங்க. மொத்தம் 35 மினிட்ஸ். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே அடியிலேருந்து எடுத்து சிக்கன்லாம் அடியில் இருக்கும், அதை அப்படியே எடுத்து இந்த ரைஸோடு வச்சு அப்படியே பரிமாற வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட தாபா ஸ்டைல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓகே பசங்களா, நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு டைப் ஆஃப் பிரியாணி செய்ய கற்றுக்கிட்டீங்க. செய்ய புரிஞ்சிடும், டைமிங்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வந்துடும். ஓகே, கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்க நம்புகிறேன். ஹாப்பி குக்கிங்.